ட்ரேக் பால்மா எபிசோட் 3ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஸ்கூல்ல செஞ்ச கேக் எடுத்துட்டு போய் கட்ரினா கிட்ட கொடுத்துட்டு ஹக் பண்ணிருப்பாரு. அதை மறைஞ்சிருந்து ஹீரோனையும் பார்த்திருப்பாங்க. அதுல இருந்து தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே ஆயா ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போர்வையை போத்திட்டு பேய் படம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ யாரோ கதவை தட்ட போய் கதவை திறக்கிறா. வெளியே யாருமே இல்ல. அப்ப ஹீரோனி பேனு கத்த பயந்துடுறா. அடுத்துதான் ரூமுக்குள்ள வந்த ஹீரோனி ரூமை பார்த்துட்டு வெளியே பிரைட்டா இருக்கு, ரூமை ஏண்டி இருட்டா வச்சிருக்க, பாக்குறதுக்கே பயமா இருக்கு சொன்னவ பெட்ல போய் உட்கார பெட் மேல இருந்த பொம்மைய பார்க்காம அது மேலே உட்காந்து பயந்துடுறா. உடனே அதை எடுத்து ஆயா மேல வீச, தூக்கி போடாதடி, சரி என்ன விஷயமா வந்தேன்னு கேட்க ஹீரோனி ஹீரோ கட்ரினாவை கிஸ் பண்ணதா சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சியான ஆயா உண்மையதான் சொல்றியான்னு கேட்க, ஆமாண்டி நேத்து என் கண்ணாலேயே பார்த்தேன்னு சொல்றா. அந்த கட்ரினா கொஞ்சம் கூட சரியில்லைன்னு ஆயா சொல்ல, இதுல அவங்க தப்பு என்ன இருக்கு, அவங்களுக்கு 20+ தான் இருக்கும், எங்க அழகா இருக்காங்க, அதனால ஹீரோ அவங்கள விரும்புறதுல எந்த ஆச்சரியமும் இல்லைன்னு சொல்றா. ஹீரோனி சொன்னது ஆயாக்கு சுத்தமா பிடிக்கல. முகத்தை சுளிக்கிறா. நீ சொல்றத ஒத்துக்கிறேன், அவங்க அன்பானவங்க, அழகானவங்க, ஆனா அவங்க அங்கிள் ஸ்டீவோட ஃபியான்சே, அதை மறந்துடாத. அவங்க வயசு வேணா 20+ இருக்கலாம், அதுவும் ஒரே சமயத்துல அப்பா மகன் 2 பேர்கிட்டயும் பழக கூடாதுன்னு சொல்றா. நம்மளால என்னடி பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோனி சொல்ல, ஆனா என்னால பண்ண முடியும், கொஞ்சம் பொறுத்திருந்து பாருன்னு சொல்லிட்டு ஆயா சிரிக்கிறா. மறுநாள் ஸ்கூல்ல ஆயா காத்துக்கிட்டு இருக்க ஹீரோனி அறக்க பறக்க ஓடுறா. ஏண்டி இவ்வளவு லேட்டா வரேன்னு அவ கேட்க, உன் பொம்மையால ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்றா. என் பொம்மையாலையா, இல்ல ஹீரோ கூட கனவு கண்டியான்னு ஆயா கிண்டல் பண்ண ஹீரோனி கிளாஸுக்கு ஓடி போயிடுறா. அடுத்ததான் கிளாஸ் நடக்க ஆரம்பிக்குது. டீச்சர் அடுத்த ப்ராஜெக்ட் பண்றதுக்காக பசங்களை 3 பேரா குரூப்பா சேர்ந்துக்க சொல்றாங்க. உடனே டீச்சர் சொன்ன மாதிரி பசங்களா டீம் சேர்றாங்க. ஹீரோனிக்கு தான் யார் கூட போய் டீம் சேர்றதுன்னே தெரியல. திரு முழிச்சுட்டு இருக்க அப்ப அங்க வந்து ஆயா நாம 2 பேரும் டீம் சேர்ந்துக்கலாமான்னு கேட்க, ஏற்கனவே F தான் எடுக்கிறோம், கண்டிப்பா ப்ராஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுவோம்னு சொல்றா. அதுக்காக நிச்சயமா ஃபெயில் ஆக மாட்டோம், பாஸ் தான் ஆகுவோம், ஏன்னா நம்மளோட இன்னொரு ஆளு நல்லா படிக்கிறவன்னு சொல்லிட்டு ஹீரோவை கை காமிக்கிறா. சீரியஸா தான் சொல்றியா? ஆமாண்டி, அவன் எப்பவும் A கிரேடு தான் எடுப்பான், நாம அவன் கூட சேர்ந்துட்டாக்க நாமளும் A கிரேடு எடுத்துடலாம்னு சொல்றா. ஹீரோனிக்கும் அவ சொன்ன பாயிண்ட் வேலிடுன்னு புரிய உடனே அவளும் ஒத்துக்கிறா. அடுத்துதான் ஆயா முதல்ல அவ பேரு, 2வது ஹீரோனி பேரு, 3வது ஹீரோ பேரு எழுத போக அவளை தடுத்த ஹீரோனி பேரை எழுதுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு சொல்றா. உடனே ஆயா ஹீரோ கிட்ட போயிட்டு நாம 3 பேரும் ஒரு குரூப் ஓகேவான்னு கேட்க ஹீரோ அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த ஹீரோனி என்னடி இதுன்னு கேட்க, சைலண்ட்னா எஸ்ன்னு அர்த்தம், கம்னு வாடின்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட அவங்க 3 பேர் எழுதின பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுறா. அடுத்ததா பிரேக் டைம்ல ஆயாவும் ஷீனும் பேசிட்டு இருக்க அவங்கள பார்த்த ஹீரோனி ஓடி போய் மறைஞ்சுக்கிறா. அப்ப ஷீன் ஆயா கிட்ட, நீ என்ன மெசேஜ் அனுப்பியிருந்த எனக்கு புரியல, சாரி, லேட்டா வந்து கேக்குறேன், அதுக்காகவும் சாரின்னு சொல்ல, அதுக்கு ஆயா, நான் தான் சரியா மெசேஜ் அனுப்பல, எதுக்காக நீ இத்தனை சாரி கேக்குற, தப்பு பண்ணாதான் சாரி கேட்கணும், சரி ஸ்டூடெண்ட் கவுன்சில் அட்வைசர் கிட்ட என்ன சொன்னேன்னு கேக்குறா. அக்விட்டன்ஸ் பார்ட்டிக்கு உதவி கேட்டதா சொல்றாரு. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட ஆயா இதே மாதிரி மறுபடியும் பண்ணலான்னு சொல்றா. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஹைஃபை தட்டிக்கிறாங்க. தூரத்துல இருந்து இத பார்த்த ஹீரோனி, நான் இல்லாம இவங்க பேசவே மாட்டாங்க, இப்ப பேசுறாங்க, அப்படி என்ன பேசுறாங்கன்னு தெரியல, ஹைஃபை வேற தட்டிக்கிறாங்கன்னு சொல்றா. அப்ப பெல் அடிக்க எல்லாரும் கிளாஸுக்கு போயிடுறாங்க. கிளாஸுக்கு போன ஹீரோனி ஆயா கிட்ட ஷீன் கிட்ட பேசினியான்னு கேட்க, ஆயா எப்போன்னு கேட்டுட்டு டீச்சர் கிட்ட போயிட்டு ஒரு லெட்டரை கொடுக்கறா. லெட்டரை படிச்சு பார்த்த டீச்சர் ஹீரோவையும் ஹீரோனியும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆபீஸ்க்கு போக சொல்றாங்க. உடனே ஹீரோனி ஆயா கிட்ட என்னடி பண்ணன்னு கேட்க ஆயா பதில் சொல்லல. ஹீரோனியும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆபீஸ்க்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க யாருமே வரல. ஒரு பக்கம் ஹீரோ வேற தூங்கிட்டு இருக்க ஹீரோனிக்கு போர் அடிக்குது, அதனால கிளாஸுக்கு போகலான்னு கிளம்புறா. அப்போ ஹீரோ அனத்த அதை கேட்ட ஹீரோனி அவர் பக்கத்துல போய் பாக்குறா. ஏசி ரூம்லயும் ஹீரோக்கு வேர்த்து கொட்டுது, நல்லா இருக்கியான்னு கேக்குறா. ஹீரோ தூங்கிட்டு இருந்ததுனால பதில் சொல்லல. அடுத்ததா ஹீரோனி நெத்தியை தொட்டு பார்க்க ஹீரோக்கு ஜுரம் அடிக்குது. அவரை அசைச்சி, உனக்கு ஜுரம் அடிக்குது, கிளினிக்கு போலாம் வான்னு கூப்பிடுறா. ஆனா ஹீரோவால எழுந்திருக்க முடியல, அதனால அவரை சோஃபால படுக்க வச்சு ஈர துணியால முகம் கை காலெல்லாம் தொடச்சி விடுறாங்க. கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்ச ஹீரோனிய பார்க்க அவ பக்கத்து சோஃபால வாய பொளந்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோக்கு சிரிப்பு வருது. போயிட்டு அவ வாய மூட ஹீரோனி எழுந்திருச்சிடறா. எழுந்திருச்சவ ஹீரோக்கு இன்னும் ஜுரம் அடிக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே, நல்லா இருக்கியா, இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறா. அதே சமயம் உள்ள வந்த ஆயா, வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறா. உடனே ஹீரோ நெத்தியில இருந்த கையை எடுத்துக்க ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதை பார்த்த ஆயா சும்மா இருப்பாளா? ஹீரோனி கிட்ட என்னடி நடந்துச்சுன்னு கேட்க, இதெல்லாம் உன் வேலை தானேன்னு இவ கேட்க, இல்லவே இல்லன்னு சொல்றா. மறுநாள் ஸ்கூல் லீவுன்றதுனால ஹீரோனி நல்லா தூங்கிட்டு இருக்க வீட்டுக்கு வந்த ஆயா அவளை தூங்க விடாம எழுப்பி வாடி வெளியே போகலான்னு கூப்பிடுறா. நாம தான் எந்த பிளானும் போடலையேன்னு இவ கேட்க, ஆமா இப்போ போடலான்னு சொல்றா.
நான் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோனி படுக்க ஆயா விட மாட்டேங்கிற. அங்கிள் ஸ்டீவ் கிட்ட நாம வரோம்னு சொல்லிட்டேன்னு சொல்ல என்னடி சொன்னேன்னு இவ கேட்க குரூப் ப்ராஜெக்டுக்காக வீட்டுக்கு வரோம், அப்படியே அவங்க கூட சேர்ந்து லஞ்சும் சாப்பிடுவோம்னு சொன்னேன்னு சொல்றா. இது வீக்கெண்டு, என் ஃபேமிலி விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோனி தூங்க போக ஏற்கனவே உன் பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன்னு இவ சொல்ல எனக்கு போறதுக்கு வேற ட்ரெஸ் இல்ல, எல்லாம் அழுக்குல இருக்குன்னு இவ சொல்ல உன் அம்மா உனக்காக புது ட்ரெஸ் தச்சு வச்சிருக்காங்க, அதை போட்டுக்கிட்டு வான்னு சொல்றா. ஹீரோனி என்ன காரணம் சொன்னாலும் ஆயா விடுறதா இல்ல. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. அங்கிள் ஸ்டீவ் தான் அவங்கள வரவேற்கிறாரு. ரெண்டு பேரும் குட் மார்னிங் சொல்ல அதுக்கு அவரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால ஹீரோ தூங்கிட்டு இருக்கான், நான் போய் அவனை எழுப்புறேன், இவ கூட அப்படிதான் தூங்கு மூஞ்சின்னு ஆயா சொல்ல என் பையனுக்கு ஏத்த ஜோடி தான், நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, நான் அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிள் ஸ்டீவ் போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சோஃபால உட்கார போக கட்ரினா இவங்களுக்கு ஜூஸும் ஸ்நாக்ஸும் எடுத்துட்டு வராங்க. வந்தவங்க நீங்க வரீங்கன்னு அக்கிக்கு தெரியுமான்னு கேட்க யார் அக்கின்னு இவங்க கேட்க நான் ஹீரோவை அக்கின்னு தான் கூப்பிடுவேன்னு சொல்றாங்க. அப்போ அங்க வந்த அங்கிள் ஸ்டீவ் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, ஹீரோ குளிச்சிட்டு இருக்கான், சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துருவான், கேர்ள் ஃபிரெண்ட் முன்னாடி ஹேண்ட்ஸமா இருக்கணும்லன்னு சொல்ல ஆயாவும் ஹீரோனிய கிண்டல் பண்ண அந்த இடமே கலகலப்பாகுது. அப்ப அங்கிள் ஸ்டீவ் நீயும் ஹீரோவும் எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேட்க ஹீரோ எங்க ஸ்கூலுக்கு வந்த புது ஸ்டூடெண்ட், அவனை என் கிளாஸ்ல தான் போட்டாங்க, அப்பதான் மீட் பண்ணோம், நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணீங்கன்னு அவரையும் கட்ரினாவையும் கேக்குறா. அதுக்கு அங்கிள் ஸ்டீவ் நாங்களும் ஸ்கூல்ல தான் மீட் பண்ணோம்னு சொல்ல நீங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸான்னு ஆயா கேட்க அதுக்கு சிரிச்ச அவரு இதுக்கு முன்னாடி ஹீரோ படிச்ச ஸ்கூல்ல அவங்க டீச்சரா, அவங்க ஹீரோக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்காங்க, அந்த சமயத்துல தான் ஹீரோட அம்மா இறந்து போயிருக்காங்க. அங்கிள் ஸ்டீவ் அதுல இருந்து மூவ் ஆன் பண்றதுக்கு கட்ரினா நிறைய உதவி பண்ணதா சொல்றாரு. சொன்னவர் கட்ரினாவை ஹக் பண்ணிக்கிட்டே வர அக்டோபர்ல நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்றாரு. அவரு ஹக் பண்ணத படிக்கட்டுல இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்ததால அங்கிள் ஸ்டீவ் இவங்க ரெண்டு பேரையும் ஹீரோ கூட ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு. அவரு சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ முன்னாடி அவர் ரூமுக்கு போயிட பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. முன்னாடி போன ஹீரோ கேம் விளையாடிட்டு இருக்க அவர் பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் அவர் ரூமுக்குள்ள போறாங்க. அப்ப ஆயா ஹீரோ கிட்ட உன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார்றா. பக்கத்துல உட்கார்ந்த ஹீரோனி அவன் ஓகே சொல்லலன்னு சொல்ல அதான் அமைதியா இருந்தானே, அவனை காதலிக்கணும்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லலனா அதுக்கு சம்மதம் அர்த்தம், இல்லனாக்க இந்நேரம் நம்மள சிஸ்டத்தை யூஸ் பண்ணாதன்னு சொல்லியிருப்பான். சொன்னவ ஹீரோட சோஷியல் மீடியா பேஜை செக் பண்றா. அப்போ அங்கிள் ஸ்டீவ் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடியா இருக்கு, ஆயா நீ கீழே வந்து எடுத்துக்கிறியாமான்னு கேட்க அவளும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்காக கீழே போயிடுறா. ஆயா போனதுக்கு அப்புறம் ஹீரோனி ஹீரோடைய சோஷியல் மீடியா பேஜை பாக்குறா. அதுல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆயா போய் ரொம்ப நேரம் ஆகுது, ரிட்டர்ன் வரவே இல்ல. அதனால ஹீரோனி அவளை தேடி போறா. ஆனா ஹீரோ ரூமை திறக்க முடியல. பார்த்தாக்க ஆயா தான் வெளியே இருந்து ரூம் கதவை திறக்க முடியாத மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கா. வெளியே போக முடியாதனால ரூமுக்குள்ள வந்த ஹீரோனி ஹீரோவை பாக்குறா. அவன் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்க பக்கத்துல ஒரு ஷெல்ஃப் முழுக்க புக்கா இருக்கு. அதுல இருந்து ஏதாவது புக் எடுத்து படிக்கலான்னு மேல இருக்க ஒரு புக் எடுக்கிறா. ஆனா அந்த புக் கை தவறி அவ தலையிலேயே விழுந்துருது. அந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருச்ச ஹீரோ எட்டி பாக்குறாரு. ரூம்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி இல்ல. போயிட்டாங்க நினைச்சு மறுபடியும் தூங்கலாம்னு நினைக்கிறப்போ ஹீரோனி அழற குரல் கேக்குது. உடனே வந்து பாக்க ஹீரோ பார்த்த ஹீரோனி சாரி நானே கிளீன் பண்றேன்னு சொல்றா. ஹீரோ அவளை தூக்கிட்டு போய் பெட்ல உட்கார வச்சுட்டு ஐஸ் பேக் எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. ஆனா ஹீரோனி வாங்கல. அதனால அவரே உத்தரம் கொடுக்கறாரு. அப்போ கட்ரினா வந்து வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட உடனே ஹீரோனி ஓடி போயிடுறா. அன்னைக்கு ராத்திரி ஹீரோ கார்டன்ல தனியா உட்கார்ந்துருக்க அங்க வந்த கட்ரினா அவர் பக்கத்துல உட்காந்து ஒரு வழியா உனக்கு ஏத்த ஜோடிய தேடி கண்டுபிடிச்சிட்ட, உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு நீ வேணும்னு ஹீரோ சொல்ல அக்கி இது தப்பு, நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்புறம் எதுக்காக என் கூட இருக்கிறீங்க, அதுவும் இந்த நேரத்துல நாம எப்பவும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தானே பேசுவோம், அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லையா, கேட் என் கூடவே இருங்க, இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துங்க. அவரு பேசுனதுல கட்ரினா கடுப்பாகி அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப ஹீரோ சாரிமா இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் பண்றேன்னு சொல்றாரு. மறாம் நாள் காலையில ஹீரோனி தூங்கி எழுந்திருக்க ஆயா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்ன அனுப்பியிருக்கானா, குட் மார்னிங் பெஸ்டி, நேத்து என்ஜாய் பண்ணியா, உனக்கு 1 பாயிண்ட், கட்ரினாக்கு 0 பாயிண்ட் அனுப்பியிருக்கா. அதை படிச்சு பார்த்த ஹீரோனிக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே நேத்து நடந்ததை நினைச்சு பாக்குறா. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டவ அடுத்த செகண்டே ஏன் அப்படிலாம் நினைக்கிறேன், அந்த மாதிரி நினைக்க கூடாது, அந்த நினைவுகளை மறக்கணும்னு நினைக்கிறா. அடுத்ததா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறப்போ ஆயா கிட்ட போன்ல பேசிக்கிட்டே பைக் வந்ததை கவனிக்காம போக ஒரு பைக்காரன் அவன் மேல மோத வர நல்ல வேலை ஹீரோ சரியான சமயத்துல அவளை காப்பாத்திடுறாரு. அந்த இன்சிடென்ட்னால ஹீரோனி கால்ல சுளுக்கு புடிச்சுக்குது. அதனால ஹீரோ அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. மறாவது நாள் ஸ்கூல்ல டீச்சர் டெஸ்ட் பேப்பரை கொடுக்கறாரு. வழக்கம் போல ஹீரோனியும் ஆயாவும் ஃபெயில். அதனால டீச்சர் நாளையில இருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், அதனால
அதனால உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. F கிரேட் எடுத்தவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், A கிரேட் எடுத்தவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாரு. யாருக்கு சொல்லி கொடுக்கணும்ன்ற விவரத்தை நோட்டீஸ் போர்ட்ல அப்புறமா ஒட்டுறேன்னு சொன்ன டீச்சர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோட்டீஸ் போர்ட்ல அந்த டீடைல்ஸை ஒட்டிட்டு போறாரு. நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டின உடனே பசங்களாம் போய் பாக்குறாங்க. கடைசியா தான் ஆயாவும் ஹீரோனியும் போய் பாக்குறாங்க. ஹீரோனிக்கு ஹீரோவையும் ஆயாவுக்கு ஷீனையும் போட்டிருக்கிறாங்க. ஹீரோனிக்கு ஹீரோ கூட சேர்ந்து படிக்கிறதுல விருப்பமே இல்ல. அதனால அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் படிக்கிறா. அதை பார்த்த அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன விஷயம்னு விசாரிக்க, நான் படிச்சுதான் ஆகணும், நாளையில இருந்து எனக்கு டுட்டோரியல் கிளாஸ் இருக்குன்னு சொல்றா. அப்படியா, யார் இந்த லக்கி ஸ்டூடெண்ட்னு கேட்க, நான் தான் அந்த ஸ்டூடெண்ட்னு சொல்றா. உடனே அம்மா நிமிந்து அப்பாவை பார்க்க ஹீரோனி அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் மன்னிப்பு கேக்குறா. அப்பா இந்த டியூஷன் மூலமா நீ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்கூட்டியே தயார் பண்ணலாம்னு சொல்றாரு. அடுத்ததான் அம்மா, நீ எப்படியாவது சென்ட் கொலிட் அகாடமில ஜாயின் பண்ணிடணும்னு சொல்றாங்க. இவ்வளவு சரின்னு சொல்ல, ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணு, உன்னால முடியும்னு அவளை என்கரேஜ் பண்றாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு போன உடனே ஆயா உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்க, வழக்கம் போல கோவப்பட்டாங்க. எதுக்காக எப்பவும் நான் டுட்டோரியல் ப்ரோக்ராம்ல இருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆயா, நான் எங்க வீட்டுல ஃப்ரீ டியூஷன் பணம் மிச்சமாகுதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்னு சொல்றா. அங்க கேயும் அவ ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. வந்தவங்க சும்மா இருப்பாங்களா, இவங்க ரெண்டு பேரும் வம்பிழுக்கிறாங்க. இவங்களும் அவளுக்கு சரியான பதில் கொடுக்கறாங்க. அப்ப கேய், எங்க பாரு, டுட்டோரியல் டைம்ல ஹீரோ கிட்ட நெருங்கலான்னு நினைக்காதன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோனி, ஹீரோ ஏற்கனவே என்னோட பாய் ஃப்ரெண்ட், அப்படி இருக்கும் போது நான் எதுக்காக அவன் கிட்ட நெருங்க நினைக்கணும்னு கேக்குறா. அவ சொன்னதை கேட்டு கேயும் அவ ஃப்ரெண்ட்ஸும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சு முடிச்சிட்டு கேய் ஹீரோனி கிட்ட, நீ சொல்றத நான் நம்புவேன்னு நினைக்கிறியா, அத நம்புற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாதுன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோனி, நீ நம்பலனா இன்னொரு விஷயம் சொல்றேன், அக்விட்டன்ஸ் பார்ட்டில அவன் தான் என்னுடைய பார்ட்னர்னு சொல்றா. அதுக்கும் இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. கடைசியா அதை நிரூபிச்சு காமின்னு சொல்லிட்டு கேயும் அவ ஃப்ரெண்ட்ஸும் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஆயா ஹீரோனி கிட்ட, நீ தைரியமா பேசினதை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஆனா இந்த விஷயத்த அவன் கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு கேக்குறா. ஈவினிங் டுட்டோரியல் கிளாஸுக்காக ஹீரோனி ஹீரோ தேடி போறா. ஹீரோ லைப்ரரியில ஒரு இடத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல உட்கார்ந்த ஹீரோனி மெல்ல அவன்கிட்ட அக்விட்டன்ஸ் பார்ட்டின்னு தான் சொல்றா. அதுக்குள்ள ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு வேற இடத்துல போய் உட்கார, ஹீரோனி பின்னாடியே போய் பக்கத்துல உட்காந்து, நோனா ஒரு வேலை வர முடியுமான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, முடியாதுன்னா நான் பார்ட்டிக்கு வரமாட்டேன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ வரமாட்டேன்னு சொன்னதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. நம்ம விரும்புறவர் நம்மள வருத்தப்பட வச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ண, அதுக்கப்புறம் தான் ஹீரோனிக்கு ஹீரோவை விரும்புறான்றது புரிய வருது. நான் இவனை விரும்புறேனான்னு ரொம்ப வருத்தப்படுறா. அடுத்ததா ஹீரோனி வீட்டுக்கு போக, அவ வீட்டு வாசல்ல ஷீன் காத்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த ஹீரோனி, இங்க என்ன பண்றேன்னு கேட்க, என்னை என்ன பண்ண சொல்ற, வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அம்மா கேய் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா எனக்கு டை வாங்குறதுக்காக அவ என்ன கலர் ட்ரெஸ் போடுறான்னு என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்றான். அவ்வளவுதானே, நீ எனக்கு போன் பண்ணிருக்க வேண்டியதானே, ஆனா நாம பார்ட்னர்ஸ் கிடையாது, உனக்கு எப்படி பார்ட்னர் கிடைச்சிட்டாங்களான்னு கேக்குறாரு. இல்லன்னு இவ சொல்ல, நாம ரெண்டு பேரும் ஒன்னா போகலாமான்னு ஷீன் கேட்க, இதுக்கு தானே அவ காத்துக்கிட்டு இருந்தா. உடனே சந்தோஷமா ஷீனை பார்க்க, அப்ப ஷீன், அதாவது நாம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் உனக்கு வேண்டாவான்னு கேட்க, உடனே இவ, அப்படிலாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றியா, இப்ப நம்ம பார்ட்னர்ஸான்னு கேக்குறா. அதுக்கு அவன், டேட்டா வச்சுக்கலாம், உனக்கும் பிராக்டிஸ் எடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்றான். ஹீரோனியும் சந்தோஷமா ஒத்துக்கிறா. அடுத்ததா ரெண்டு பேரும் அங்கேயே சின்னதா டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன ஹீரோனி ஒரு ட்ரெஸ் மாடலை சூஸ் பண்ணி அம்மா கிட்ட கொடுக்கறாங்க. மாடலை பார்த்து அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரமாவே அதை தச்சு தரேன், பார்ட்டிக்கு உன் பார்ட்னரா வர போறது யாரு, எனக்கு அவன் பேர் தேவை கிடையாது, உன்னோட ட்ரெஸ்க்கு ஏத்த மாதிரி அவன் ட்ரெஸ் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனி மேட்சிங்கா இருப்பான்னு தலையாட்ட, நான் ராத்திரியே ட்ரெஸ் தைக்க ஆரம்பிக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுன்னு அம்மா சொல்ல அவளும் தூங்க போயிடுறா. அடுத்ததா ஹீரோனி ஆயாக்கு கால் பண்ண, கால் அட்டன் பண்ணவ என்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ணன்னு கேக்குறா. உனக்கு காமிச்சனே அதேதான், பார்ட்டிக்கு என்னோட பார்ட்னர் யார் தெரியுமான்னு கேட்க, வேற யாரு, ஹீரோ தானேன்னு அவ சொல்ல, ஹீரோ பத்தி யார் இப்போ கவலைப்பட்டா, என் பார்ட்னர் யார் தெரியுமா, ஷீன்னு சொல்றா. என்னது, அந்த அழுமூஞ்சான்னு ஆயா கேட்க, ஆமா, இத்தனை நாளா நான் வெயிட் பண்ணதுக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு சொல்றா. ஆயா அதுக்கு பதில் சொல்லாம காலை கட் பண்ணிட்டு போயிடுறா. அடுத்ததா அம்மா ரெடி பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஹீரோனி பார்ட்டிக்கு சூப்பரா கிளம்புறா. அம்மாவும் அப்பாவும் அவளை பாராட்டுறாங்க. ஷீன் வந்து பிக்கப் பண்ணிப்பான்னு வீட்டுல ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஷீன் வரவே இல்ல. அதனால அவ முகம் வாடி போயிடுது. அதை பார்த்த அம்மா, நீ ஓகேவான்னு கேட்க, சிரிச்சு சமாளிச்சுட்டு, ஷீன் டிராபிக்ல மாட்டியிருப்பான், சீக்கிரம் வந்துருவான், நான் அவனுக்காக கேட்டுக்கு வெளியே காத்துட்டு இருக்கட்டுமான்னு கேட்க, அம்மாவும் அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்பா உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவ போய் கேட்டு கிட்ட காத்துட்டு இருக்கா. மணி 8 ஆகுது, ஷீன் வரவே இல்ல. அதனால பார்ட்டிக்கு போக வேண்டாம் நினைச்சு கேட்ட மூடுறா. அப்போ ஒரு கை வந்து தடுக்குது. கேட்டை திறந்தாக்க
வெளிய ஷீன் இல்ல, ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு இவர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா டை கட்டி இருக்காரு. ஹீரோனிக்கு இது கனவான்னு தோணுது. அப்ப ஹீரோ வா போகலான்னு கூப்பிட இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.